ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களாக நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம யூஸ் பண்ணாமலே நிறையா வளையல் வச்சுருப்போம். அதேமாதிரி வேஸ்ட்டு தூக்கி தூர போடக்கூடிய வளையலும் வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிற வளையல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது கூடவே 4-5 ஊக்கம் எடுத்துக்கோங்க. 2 வளையலை ஒன்றா வச்சுக்கிட்டு ஒரு ஊக்கம் மாட்டிக்கோங்க. 2 வளையல் மாட்டினோம்ல, அதில் ஒரு வளையலை விட்டுருங்க. இன்னொரு வளையலை கையில் வச்சுக்கிட்டு இப்போ இன்னொரு வளையலையும் அது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு ஊக்கம் மாட்டுங்க. இந்த மாதிரி நமக்கு எத்தனை வளையலை மாட்டணுமோ அதுக்கேற்றாப்புல மாட்டிக்கோங்க. ஊக்கில் வளையலை மாட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஊக்கில் மாட்டி வச்சுருக்க வளையலை உங்கள் வீட்டில் ஹேங்கர் இருந்தால் அதில் கூட மாட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆணி இருந்ததுன்னா அதில் கூட மாட்டிக்கலாம். நான் இப்போ ஹேங்கரில் தான் மாட்டி வச்சுருக்கேன். வளையலை ஹேங்கரில் இந்த மாதிரி தொங்க விட்டுக்கோங்க. தலைக்கு மாட்டுற கிளிப்பு நிறைய வச்சுருப்போம். அவசரமான நேரத்துக்கு கிளிப்பு வேணுங்கும் போது தேடும் போது கிடைக்கவே கிடைக்காது. எங்கேயாச்சும் வச்சுட்டு மறந்து போயிடுவோம். இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் மறந்து போகவே மாட்டீங்க. மாட்டி வச்சுருக்க வளையலில் நம்ம கிட்ட இருக்கிற கிளிப்பை ஃபுல்லாக வளையலில் மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி இருக்கும். கிளிப்பை எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடி அலையணுங்கிற அவசியமும் இருக்காது. எல்லா பெண்களுக்குமே இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லார் வீட்லயுமே ஹேண்ட்பேக் நிறைய வச்சிருப்போம். ஹேங்கர்ல இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கை தொங்க போடும்போது அப்படியே ஹேங்கர் ஃபுல்லாவே ஹேண்ட்பேக் மட்டும்தான் இருக்கும். மற்ற எந்த ஒரு பொருளையும் தொங்க போடுறதுக்கு இடமே இருக்காது. இனிமேல் அந்த மாதிரி நீங்க செய்யாண்டாம். 10 ஹேண்ட்பேக் இருந்தாலும் ஒரே கொக்கில 10 ஹேண்ட்பேக்கையும் மாட்டிடலாம். ஒரே ஆணி இருந்தாலும் அதுலயும் 10 ஹேண்ட்பேக்கையும் மாட்டிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? ஒரே ஹேர் பேண்ட் எடுத்திருக்கிறேன். அதை இந்த குக்கியில் மாட்டிட்டு ஹேர் பேண்டை கையால் இழுத்து பிடிச்சிட்டு இந்த பேக்கை அதில் விட்டுட்டு அப்படியே இழுத்து அதை அந்த கொக்கியில் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரே கொக்கியில் எத்தனை ஹேண்ட்பேக்குனாலும் தொங்க போட்டுடலாம். அந்த கொக்கிலாம் ஃப்ரீயாக இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டிருக்கும் போது அந்த கொக்கி ஃபுல்லாகவே ஹேண்ட்பேக்காக இருந்தது. இப்போ பாருங்கள், ஒரே கொக்கியில் எல்லா ஹேண்ட்பேக்கையும் தொங்க விட்டாச்சு. மற்ற கொக்கிலாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. மற்ற எந்த பொருளும்னாலும் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் இடத்தையும் அடைக்காது. ஒரே ஆணி இருந்தால் கூட எவ்வளோ ஹேண்ட்பேக்குனாலும் போட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் கொஞ்சம் காஞ்சி போச்சாலோ இல்லைன்னா காயாக இருந்தாலோ புனிஞ்சோம் அப்படின்னா அதில் இருந்து சாறு வரவே வராது. லெமனை புனியறதுக்கு முன்னாடி உள்ளங்கை வச்சு லெமனை நல்லா கசக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கசக்கி விடும்போது லெமன் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு புனியும் போது சாரும் நிறைய வரும். ஃபர்ஸ்ட் லெமன் ரொம்ப ஹார்டா இருந்தது. இப்போ பாருங்க நல்லா சாஃப்டா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் புனியும் போது சாரும் நிறைய வரும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். லெமனை கையால புனியும் போது நிறைய பேருக்கு கை எரியும். சின்ன காயம் எதுவும் இருந்தாலும் அந்த மாதிரி காயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. லெமனை ஒரு கிண்ணத்துல திருப்பி போட்டு வச்சுட்டு ஒரு கிளாஸ் வச்சு கையால் நல்லா அமுக்கி விட்டீங்க அப்படின்னா அதோட சாறு எல்லாமே இந்த கிண்ணத்தில் வந்துடும். டம்ளருக்கு பதில் இடிக்கல் கூட யூஸ் பண்ணியும் நம்ம புனியலாம். இடிக்கல்லை வச்சும் லெமன் மேலே நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா சாறு ஃபுல்லாகவே வந்துடும். ஈஸியாக லெமன் சாரை புனிஞ்சு எடுத்துடலாம். இனிமேல் கையை வச்சு லெமனை புனியணும்னு தேவையில்லை. டம்ளரு அப்படி இல்லைன்னா இடிக்கல் இருந்தாலே போதும். இப்போ நிறைய சாறு இருக்குது. ஜூஸ் அதிகமாக போடுறோம் அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி லெமனை புனிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. குழம்புத்தூள், மிளகாத்தூள் அதிகமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணும்போது அரைச்சிட்டு வந்த உடனே நல்ல மணமாக இருக்கும். அதே மாதிரியே இருக்கும். போக போக அந்த வாசனை எல்லாம் போயிடும். அதே மாதிரி சீக்கிரமாக வண்டு புழுவும் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி குழம்புத்தூள், மிளகாத்தூளில் வண்டு புழு வரக்கூடாது. திரிச்சிட்டு வந்த உடனே எப்படி கமகமான மசாலாத்தூள் மணக்குதோ அதே மாதிரி 2 வருஷம் ஆனாலும் கமகமான மணக்கணும். வண்டு புழுவும் வரக்கூடாது அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்துட்டு மசாலா பொடியில போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா வருஷ காலம் ஆனாலும் மசாலா பொடி நல்ல கமகமான வாசனையாவே இருக்கும். அதுல வண்டு புழு பூச்சி எதுவும் வராது. இது மசாலா பொடிக்கு மட்டும் இல்ல, கோதுமை மாவு, பச்சரிசி மாவு திரிச்சு வச்சிருந்தாலும் மாவு கெட்டு போகாம நல்ல வாசனையா இருக்கணும் அப்படின்னா மாவுலையும் கொஞ்சமா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மாவு கெட்டே போகாது. நல்ல வாசனையாவே இருக்கும். இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.